ஒரு சிகப்பு துணியில் வெண்கடுகு, நாய் கடுகு, இந்த ஒற்றைக்கண் தேங்காய், ஒரு எல்லோ கலர் கயிறில் மஞ்சள், குரு பகவான் மஞ்சள் கலர் கயிறில் இதை கட்டி இதை நீங்கள் பூஜை ரூமில் வச்சு இதற்கு நீங்கள் சாம்பிராணி காமிச்சிங்க அப்படின்னாலே மகாலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த அக்ஷய திருதியில் நீங்கள் ஒற்றைக்கண் தேங்காய் வழிபாடு பண்ணி பாருங்கள், மகா சக்தியை கொடுக்கும். நீங்கள் அக்ஷய திருதினாலே தங்கம் வாங்குறது, தங்கத்துக்கு ஒரு ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. அக்ஷய திருதிங்கிறது ஒரு ஈகை திருநாள் மாதிரி, கொடுக்கறது வாங்குறது இல்லை. இந்த நாளில் தங்கம் வாங்கினா வருஷம் ஃபுல்லாக வாங்குவோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த கருத்து இல்லை. அக்ஷய திருதியில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அன்னதானம் பண்ணுறது. வருடத்தில் 365 நாளும் நீங்கள் பண்ணினீங்கன்னா என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரே நாளில் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ அக்ஷய திருதினா இவங்க தங்கத்துக்கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் தங்கத்துக்கும் அக்ஷய திருதிக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் கோல்டு காயின் வாங்குங்க இந்த நாளில், நகையாக வாங்க தேவையில்லை. இந்த அக்ஷய திருதியில் நீங்கள் ஒருத்தங்களோட கடன் அடைச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த அக்ஷய திருதிக்குள்ள கோடீஸ்வரங்களாக மாறிடுவீங்க. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கேளிக்கிய சித்த தேவஸ்தான நிறுவன தலைவர் அஸ்ட்ரோ அசோக் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். கேளிக்கிய சித்த நமோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உண்மையாவே கேளிக்கிய சித்தர் பத்தி நீங்க போன வருஷம் பேட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம கேளிக்கிய சித்தர் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி அக்ஷய திருதியை வரப்போகுது. ஸோ அக்ஷய திருதியை பத்தி நீங்கள் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும். அக்ஷய திருதியை எப்போ முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு? அன்னைக்கு வந்து பர்டிகுலராக கோல்டு தான் வாங்கணுமா? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கோல்டு வாங்குறது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு கால சூழலுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது நமக்கு தெரியும். ஸோ முதல்ல அக்ஷய திருதியை பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து கேள்விகள் பார்க்கலாம் சார். வருகிற ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிற திதி ஆரம்பமாகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையே இந்த 3வது நாளாகிய திருதியை ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன்னா வியாழக்கிழமை மதியானமே 1:30 மணிக்கு இந்த திருதியை ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ நாங்கள் வியாழக்கிழமை இதை கொண்டாடுறதா இல்லை வெள்ளிக்கிழமை 11-12 வரைக்கும் மட்டும்தான் இந்த திருதியை இருக்குது, இப்போ வெள்ளிக்கிழமை கொண்டாடுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நாளில் 2 திதி வருது அப்படின்னா சூரிய உதயத்தில் என்ன திதி இருக்குதோ அந்த திதி தான் அந்த நாள் முழுமைக்கும். அதனால தான் பெரும் பகுதி வியாழக்கிழமையில் திருதியை இருந்தாலும் கொஞ்சம் பகுதி இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ காலையில் நீங்கள் 8 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள இந்த அக்ஷய திருதிக்கான அனைத்து பூஜைகளையும் நீங்கள் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா? ஏன்னா இன்னைக்கு அக்ஷய திருதினாலே தங்கம் வாங்குறது, தங்கத்துக்கு ஒரு ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அக்ஷய திருதிங்கிறது ஒரு ஈகை திருநாள் மாதிரி, கொடுக்கறது வாங்குறது இல்லை. இந்த அக்ஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழிவில்லாதது, குறை இல்லாதது, குறைவற்றது அப்படின்னு கிட்டத்தட்ட காமதேனு அப்படிங்கிற மாதிரி பொருள். அக்ஷய பாத்திரம். திருதியை, திரி அப்படின்னா என்னன்னா 3ன்னு அர்த்தம். அப்படின்னா வருடம் ஆரம்பிக்கக்கூடிய சித்திரை மாதம் முதல் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் 3வது திதி. திரி அப்படின்னா 3ன்னு அர்த்தம். 3வது திதிங்கிற திருதியை. அப்போ வளர்பிறையில் வரக்கூடிய முதல் சுப மங்களகரமான ஒரு திருதியையில் எல்லாருக்குமே இந்த 3வது நாளுங்கிறது சந்திர தரிசனம்ங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். இதை நாம் கொண்டாடுறோம். இந்த நாளுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சக்தி உண்டு. நம்ம சூரிய பகவான் திரௌபதி அம்மா கிட்ட இந்த அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. போர் நடக்கிற வரைக்கும் அவர்களுக்கு உணவுக்கு எந்த தட்டுப்பாடும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம இதிலிருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, இந்த நாளில் தங்கம் வாங்கினா வருஷம் ஃபுல்லாக வாங்குவோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த கருத்து இல்லை. இந்த நாளில் நம்ம அவங்க செஞ்சது, அவங்க தங்கம் வாங்கலை, அவங்க சாப்பாடு போட்டாங்க. அவங்க இருக்கிற அந்த போர் பதட்டத்துல எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டாங்க. ஆனா நம்ம இப்ப வந்து அதையே வேற மாதிரி திருச்சிட்டோம். அவங்க அன்னபூரணியா விளங்கியிருக்காங்க. அப்ப நாமளும் அன்னபூரணையா விளங்கணும்.
நீங்கள் பசியில் இருப்பவர்களுக்கு அதுதான் அன்னதானம் பண்ணுங்க நம்ம முன்னோர் சொன்னோம். அப்போ அக்ஷய திருதியில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அன்னதானம் பண்ணுறது, வஸ்திர தானம் பண்ணுறது, படிப்புக்காக அவர்களுக்கு உதவி செய்வது, வேலைக்காக உதவி செய்வது, இது எல்லாம் பண்ணுறதா மிக சரியான அக்ஷய திருதி. இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த நாளில் என்ன சக்தினா, இப்போ இந்த நாளில் பண்ணுறது வருடத்தில் 365 நாளும் நீங்கள் பண்ணினீங்கன்னா என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரே நாளில் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ நீங்கள் இன்னைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா இன்ட்டு 365 பேருக்கு நீங்கள் சாப்பாடு போட்டதற்கான பலன் உங்களை வந்து சேரும். அதனால தான் இதை ஈகை திருநாள் அப்படின்னு நான் சொன்னேன். ஈகைனா கொடுக்கறது. அதுலேயுமே ரேஷியோ சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட 100% இருந்துச்சுன்னா 40% கொடுக்கணுமா, 60% உங்களுக்கு. நீங்கள் இதுக்குன்னு ஒரு 10,000 எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 4,000ல் வஸ்திர தானம், அன்னதானம், தண்ணீர் தானம், அது நீர்மோர் பந்தலாக இருக்கலாம். சித்திரை மாதம் ஆரம்பிச்சிருச்சு, வெயில் கடுமையாயிருச்சு, அடுத்தவர்களுடைய உஷ்ணத்தை நீங்கள் போக்குறது மிகச்சிறந்த தானம். இதை உஷ்ணத்தை நீங்கள் போக்குங்க, இதையெல்லாம் செய்யுங்க. இது எல்லாமே மிகச்சிறந்த பலன், புண்ணிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற, இப்போ அக்ஷய திருதினா இவங்க தங்கத்துக்கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் தங்கத்துக்கும் அக்ஷய திருதிக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம பண்ண போறது அன்னபூரணி பார்வதி தேவி அம்மையாருடைய வழிபாடு தான், அவ்வளவுதான். நீங்க அன்னபூரணி பண்ணணும், அதை பார்வதி தேவி தான் அவங்க. அதனால நீங்க ஏதாவது ஒரு மகாலட்சுமி பெண் தெய்வ வழிபாடு அந்த நாள்ல நீங்க பண்றது நல்லது. 2 குத்து விளக்கு, நீங்க ஒரு தாம்பாள தட்டுல மகாலட்சுமிக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே நீங்க காமதேனுவோட உருவச்சிலை கூட வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். அந்த குத்து விளக்குக்கு நீங்க மல்லிகை சுத்தி வச்சு, ஆமா, மஞ்சள் குங்குமம் வச்சு, குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மொத்த பொருட்களையும் நீங்க அடுக்கிடலாம். அடுக்கிட்டு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களையும் நீங்க கூப்பிடலாம். அந்த குழந்தைக்கு நீங்க வஸ்திர தானம் பண்றதும் ரொம்ப நல்லது. அவங்க கையால இந்த குத்து விளக்கை ஏற்றி வைக்கிறதும் ரொம்ப நல்லது. அவங்கள வச்சு இந்த விழாவை தொடங்குறதும் நல்லது. இப்போ நீங்க ஒருத்தங்களுக்கு பணம் கொடுக்கறதுனா கூட இந்த பூஜையில பணம் வச்சு இந்த பணத்தை எடுத்து நீங்க அவங்களுக்கு கொடுங்க. நம்ம சித்திரை கனி காணுதல்ல எப்படி தாம்பாளத்தில் வச்சிருப்போமோ அதை மாதிரி இந்த பூஜையில பணம் வச்சு இந்த பணத்தை நீங்க இப்ப ஈகை பண்ண போறீங்க, எல்லாருக்கும் கொடுக்க போறீங்க. இதை கொடுத்து ஒருத்தங்க கடனை, ஒரு 10,000 ரூபாய் கடன் இவங்களுக்கு இருக்கு, அந்த கடனை நீங்க இந்த நாள்ல அடைச்சிங்கன்னா ஒரு வருடம் ஃபுல்லா ஒருத்தங்க கடன் அடைச்சு எவ்வளவு செல்வம் உங்களுக்கு சேருமோ அந்த செல்வம் மகாலட்சுமி தேவி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருத்தரோட கடன் அடைச்சி கொடுத்தா கூட நமக்கு வந்து செல்வம் சேரும். நிச்சயமா இந்த அக்ஷய திருதியில நீங்க ஒருத்தங்களோட கடன் அடைச்சிங்கன்னா நீங்க அடுத்த அக்ஷய திருதிக்குள்ள கோடீஸ்வரங்களா மாறிடுவீங்க. இது கேரண்டி, எழுதி வச்சுக்கோங்க. என் வாழ்க்கை இப்படிதான் மாறுச்சு. நான் கோயில் கட்டினப்ப கூட நான் ஒன்னே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அதை தீர்க்கறதுக்கு ஆட்கள் கம்மி. அப்ப யார் ஒருத்தங்க பிரச்சனை நீங்க தீர்க்கிறீங்களோ, இன்னைக்கு மக்கள் என்னையவே கடவுளா பாக்குறாங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு குணம் மட்டும்தான் காரணம். என்கிட்ட வந்தாங்கன்னா நான் அவங்கள சரி பண்றேன் அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க. பிரச்சனை இங்க மட்டும்தான் தீர்க்கப்படுது. அப்ப யார் பிரச்சனையிலிருந்து இவங்களை விடுவிக்கிறாங்களோ, தீர்க்கிறாங்களோ, அவங்கள கடவுளா இந்த மக்கள் பாக்குறாங்க. இந்த கோயில் கட்டிய பிறகு நான் இதை உணர்ந்தேன். நானே என்னைய ஃபாலோ பண்ணாதீங்க, என்னை நீங்க ரீச் பண்ணவும் முடியாது, என்னை நீங்க எங்கேயுமே பிடிக்க முடியாது, என்னை பார்க்க முடியாது, பேச முடியாது. ஈவன் என் கோயில்லையுமே நான் இருக்க மாட்டேன். நான் மக்களை விட்டு விலகி போனா கூட இந்த பிரபஞ்சம், கேளக்கியர் சித்தர் என்னை இழுத்து மீண்டும் கொண்டு வந்து மக்களை பார்க்கணும். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஜோதிடத்துல ஒரு விதி இருக்கு, குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. நான் குருங்கிறது ஒரு கிரகம் அப்படின்னு ரொம்ப நாள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்லை. குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க நம்மளைய பார்த்தா கூட நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே விலகுது. பின்னாடி நான் இதை கேளக்கியர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நான் அவர் கோயிலுக்கு போய் அவர் என்னை பார்த்தாருன்னா என் கஷ்டம் தீருது. பக்தர்கள் என்னைய பார்க்கும்போது அவங்களுடைய கஷ்டங்கள் விலகுது. ரிப்பீட்டடாக வந்து சொல்லுவாங்க, சாமி உங்களை வந்து பார்த்துட்டு போனேன், இந்த பிரச்சனை எனக்கு தீர்ந்துருச்சு. ஒரு 3 மாதம் கழிச்சு வருவாங்க, 6 மாதம் கழிச்சு வருவாங்க, 1 இயர் கழிச்சு வருவாங்க. அப்போ நான் இதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அப்போ ஒரு மனிதனுடைய கண்ணுக்கும் இங்க ஒரு சக்திங்கிறது ஒண்ணு இருக்கு. சில பேருக்கு ஹீலிங் பவர்னு இருக்குன்னு சொல்வாங்க. இன்னைக்கு ரேக்கி எல்லாம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேக்கி ஹீலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அவங்க பார்த்தாலே. இப்போ சில பேருக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போனா பக்கத்துல இருக்கிற டாக்டர் பார்த்து தெரிஞ்சு இது பண்ணாலுமே அதெல்லாம் சரியாகாது. எங்கேயோ இருந்து அவருக்கு அந்த கிளினிக் வந்து வாசப்படி, இது நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நான் அந்த கிளினிக் வாசப்படி ஏறினாலே இல்லை, அந்த எப்படி உங்களுக்கு அந்த நோய் போச்சுன்னே தெரியல. அவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து வெளில வந்துடுவாங்க. அது ஒரு கைராசி டாக்டர், சரியான வார்த்தை அதான். கைராசிங்கிறது இங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தர் தான் செட் ஆவார். இது டாக்டரும் இப்படிதான், ஜோதிடரும் அப்படிதான்.
ஒரு ஜோதிடர் மட்டும்தான் உங்களுக்கு மொத்த ஜாதகத்தையுமே ஸ்கேன் பண்ணி பலன்களை கரெக்டாக சொல்ல முடியும். சில பேருக்கு மட்டும்தான் அது ஆமாம், அவங்களுக்கு அது அசிரீரியாவே கேட்கும். எனக்கு அப்படி தான் கேட்கும். நான் மேபி உங்கள் ஜாதகத்தை நான் டீட்டெயில்டாக பார்க்கலன்னா கூட உங்கள் ஜாதகத்தை நான் ஓப்பன் பண்ணி இப்போ உங்களை நான் நினைவில் வச்சேன்னா எனக்கு எல்லாமே அசிரீரியாவே கேட்கும். இவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லு அப்படின்னு. அப்படி சொன்னால் நான் உங்களை கேள்வி கேட்டால் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஈவன் நான் உங்களை எந்த தசாபத்திலுமே எடுக்காமையே. இப்படி நான் நிறைய பேருக்கு டைம் இல்லைன்னு சொல்லி இப்படிலாம் நடக்குதா, இப்படிலாம் நடக்குது, ஆமாம் நடக்குது, ஓகே. இது அப்போ குரு பார்க்க, நீங்கள் குருவை நீங்கள் பார்க்க உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த குருங்கிறது தங்கம். ஆனால் தங்கம் எப்போ ஒரு ஆபரணமாக நகையாக மாறுச்சோ அப்போ அது சுக்கிரன். அப்போ ஆபரணங்கள் எல்லாமே சுக்கிரன். நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் ஆபரணம் வாங்குறீங்கன்னா நீங்கள் சுக்கிரனை தான் வாங்குறீங்க, நீங்கள் குருவை வாங்கலை. அதனால நீங்கள் கோல்டு காயின் வாங்குங்க. இந்த நாளில் நகையா வாங்க தேவையில்லை. வெள்ளி வாங்குங்க. ஆனால் வெள்ளிங்கிறதுமே குருவை குறிக்காது, அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் கோல்டு காயின் மினிமம் 1 கிராமில் கூட நீங்கள் வாங்குங்க, அது ரொம்ப நல்லது. தண்ணீர் தானம் வைங்க, பறவைகளுக்கு தண்ணீர் தானம் கொடுங்க. இது எல்லாமே 11 மணிக்குள்ள பண்ணுங்க. உங்க வீட்டுல கிழக்கு திசை பார்த்து இதை பண்ணுங்க. கிழக்குங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு திசை. ஆமா, அது இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி அவர் எந்த பொசிஷன்ல இருக்காரோ அதுதான் எக்ஸாக்ட் கிழக்கு. மற்றபடி அவர் வடக்கு நோக்கிய பயணம், தெற்கு நோக்கிய பயணம், இது எல்லாமே எல்லா நாளுமே அவர் கிழக்கு. ஆனால் எக்ஸாக்ட் கிழக்கு இல்லை, சித்திரை 1 தான் எக்ஸாக்ட் கிழக்கு. அதனால நீங்க கிழக்கு பார்த்து இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கொடுக்கும். முடிஞ்சதுன்னா ஆன்லைன்ல கூட குபேரலட்சுமி காயின் கிடைக்கும். இந்த குபேரலட்சுமி காயின் மகாலட்சுமி தேங்காய்னு சின்னதாக கிடைக்கும். இந்த மகாலட்சுமி தேங்காய் வாங்கிக்கோங்க. மகாலட்சுமி தேங்காய் ஆமா, ஒற்றை கண் தேங்காய்னு கிடைக்கும். இதுவும் நேபாளத்துல கிடைக்கும். நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க. இந்த ஒற்றை கண் தேங்காய் கிடைச்சதுன்னா இந்த 3ஐயும் வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க. ஒரு சிகப்பு துணியில வெண்கடுகு, நாய் கடுகு, இந்த ஒற்றை கண் தேங்காய், ஒரு எல்லோ கலர் கயிறுல மஞ்சள், குரு பகவான் மஞ்சள் கலர் கயிறுல இதை கட்டி இதை நீங்க பூஜை ரூம்ல வச்சு இதற்கு நீங்க சாம்பிராணி காமிச்சிங்க அப்படின்னாலே மகாலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒற்றைக்கண் தேங்காய் மகா சக்தி. கிட்டத்தட்ட 1,00,000 தேங்காயில இருந்து தான் ஒரு ஒற்றைக்கண் தேங்காய் வரும். வழக்கமாக தேங்காய்க்கு 3 கண் இருக்கும், இதுக்கு ஒரே ஒரு கண் மட்டும்தான் இருக்கும். அதனால இந்த ஒற்றைக்கண் தேங்காய் லட்சத்துல ஒருத்தர் மாதிரி. இவருக்கு பயங்கர சக்தி, பவர். இந்த அக்ஷய திருதியில நீங்க ஒற்றைக்கண் தேங்காய் வழிபாடு பண்ணி பாருங்க, மகா சக்தியை கொடுக்கும். இது மட்டும் இல்லை, இந்த ஒற்றைக்கண் தேங்காய் உங்களுக்கு கண் திருஷ்டியுமே நீக்கும். அதனால இதை பூஜை ரூம்ல வைக்கலாம். நீங்க அக்ஷய திருதி அன்னைக்கு உங்க வீட்டு வலது வாசல்ல வெளியிருந்து பார்க்கும்போது வலது பரம் அந்த நிலவுகால் மூலையில இதை கட்டி விட்டுருங்க. ரெட் கலர் துணியில கட்டி மஞ்சள் கயிறுல கட்டி தொங்க விட்டுருங்க. வெளியிருந்து எந்த துஷ்ட சக்தியிலுமே வீட்டுக்குள்ள வராது. உள்ள இருந்து யாரும் வரலனாலே நமக்கு போதும், நல்லா இருப்போம். ஆமா, ஒண்ணு உள்ள இருக்கிறவங்க நம்ம வெளியே அனுப்பணும், வெளியிருந்து யாரும் உள்ள வராம இருக்கணும். இப்படினாலே நம்ம ப்ரொடெக்ஷன்ல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது நடக்கும். இந்த வழிபாடு முறை செஞ்சு பாருங்க, மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். தங்கம் வாங்க முடியாதவங்க நீங்க வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய எந்த பொருளையும் நீங்க வாங்கலாம். ஈவன் பச்சரிசி, நீங்க மல்லிகைப்பூ, அஸ்கா கூட நீங்க வாங்கலாம். வெள்ளையா இருக்கிற எல்லா பொருளையும் நீங்க வாங்கலாம். பால், கல்லுப்பு, என்ன வேணாலும் வாங்கலாம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கலாம். இந்த வெள்ளை நிறத்தில் பூக்களையுமே நீங்க கடவுளுக்கு பூ மாலை, இதை கடவுளுக்கு நீங்க சாத்தலாம். மஞ்சள் நிற மாலை பூக்கள் நீங்க கடவுளுக்கு சாத்தலாம். எந்த கோவிலுக்கு போகலாம் அக்ஷய திருதி அன்னைக்குன்னா நீங்க சூரிய பகவான் கோயிலுக்கு போறதுதான் உத்தமம். கோயிலுக்கு என்னால போக முடியலன்னா நீங்க கிழக்க பார்த்து நின்று சூரிய நமஸ்காரம் பண்றது அதீத உத்தமம். அங்க இருந்துதான் உங்களுக்கு ஆற்றல் அன்னைக்கு ரிசீவ் ஆகும். இதை நீங்க பண்ணிட்டாலே இதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த வழிபாடு, ஹாப்பியான அக்ஷய திருதி. உண்மையாவே அக்ஷய திருதியில நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் கோல்டு எப்படி வாங்குறது, ஐயோ இப்ப இருக்கிற காலகட்டத்துல கோல்டு வாங்க முடியுமா அப்படின்ற அந்த யோசனைக்கு நடுவுல இல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி பாருங்கன்னு சொன்னது ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுவும் நீங்க அன்னதானம் பத்திலாம் சொன்னீங்க. சரி, இப்ப இதை தாண்டி நான் அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னீங்க. இது வேற ஏதாவது, அதாவது நான் சிறப்புமிக்க ஒரு சிறப்பு பூஜைகள், மகாலட்சுமிக்குன்னு பூஜைகள், செல்வம் தங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பூஜைகள், இது வீட்லயும் இல்லாம பிசினஸ் இதுலயும் நீங்க சொல்லணும். ஓகே, சில பேர் இந்த மாங்கல்ய கயிறு மாத்தலாமா, என்னால ஆமா இப்ப தங்கம் வாங்க முடியல, அட்லீஸ்ட் மஞ்சள் கயிறாவது வாங்கி நான் கயிறு மாங்கல்யம் மாத்தலாமான்னு கேட்டா தாராளமா மாத்தலாம். இதை எல்லாரும் என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, ஈவன் தாலி மாத்தினா கூட அப்ப டெய்லியுமே தாலியை மாத்திக்கிட்டே இருப்போமா, இன்னைக்கு பண்ணிட்டோம்னா இது ரிப்பீட்டடா நடக்குமா அப்படின்னு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி ஆகாது. அதை தான் நான் சொல்றேன். இந்த செயல் ரிப்பீட் ஆகாது, இந்த செயலினுடைய விளைவுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த பலன் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இதை உங்களுக்கு இன்னும் எளிமையா சொல்லணும்னா,
அன்னைக்கு தான் மதுரையில மீனாட்சி அம்மையாளுக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம். திருக்கல்யாணமே அங்க அப்படிதான் நடக்கும். ஆமா. நீங்க ஏன் அவங்க அப்ப இந்த அன்னைக்கு கல்யாணம் பண்ணா டெய்லியும் கல்யாணம் ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு நினைச்சா கூட உங்களுக்கு அந்த சந்தேகம் அங்க நிவர்த்தி ஆயிரும். அவங்களே அப்படித்தான் பண்றாங்க. இதனால இது சரி. இந்த புண்ணியம், அதாவது ஏன் முதல்ல திருமணம் பண்றோம்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கல்யாணம் பண்றதுக்கு நான் நிறைய பேர் காலில் விழுந்திருப்போம். அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் கிடைச்சிச்சு. அன்னைக்கு என்ன கிடைச்சிச்சோ அது ஒவ்வொரு நாளும் கிடைச்சதுன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தன்னைக்கு எல்லாருமே அழகா இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சும்மா நார்மலா இருக்கிறவங்க கூட கல்யாணத்தன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு கலை வந்துடும். அதான் சொல்லுவாங்க கல்யாண கலை. இது கல்யாண கலைன்னு இல்லை, எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ரெண்டாவது எல்லாருடைய கண் பார்வையும் அவங்க மேல பட்டுச்சு. இதை தான் நான் முன்னாடி சொன்னேன், குரு பார்க்க நான் சொன்னேன் இல்லையா? அந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லா பெரியவர்களுமே நம்மளுடைய குருமார்கள் தான். அவங்க எல்லாருமே நம்மளை பார்க்க இந்த லைட் எல்லாருமே நம்ம மேல படும்போது நம்ம முகம் வந்து பிரைட் ஆயிரும். இட்ஸ் அ பிளஸிங், இட்ஸ் அ பியூர் பிளஸிங். நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேஜஸ் கல்யாணம் ஆகி 10 நாள் வரைக்குமே இருக்கும் அவங்க கிட்ட. 10 நாள் வரைக்குமே இவங்க புது பொண்ணு புது மாப்பிள்ளை அப்படிங்கிற கலை அவங்க கிட்ட இருக்கும். ஆமா, இப்பதான் யாருக்குமே அந்த கலை இருக்கிறது இல்லை. அது வேற டிபார்ட்மெண்ட். இப்பெல்லாம் ஒரு பிசினஸா பண்றாங்க திருமணத்தையே. ஆனா நான் பார்த்த வரைக்கும் எனக்கெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு அந்த காலம் இருந்துச்சு. நான் 10 கிலோ வெயிட் ஏறினேன் ஆஃப்டர் மேரேஜ். அதுல எனக்கு பாக்குறவங்களும் கேட்பாங்க, என்ன ஆள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, புது மாப்பிள்ளை ஆயிட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படி சொல்லுங்க, புது மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஸோ இந்த காரணம் தான் இது. மனிதனுடைய கண்களுக்கு இந்த அதீத சக்தி இருக்கு. நீங்க தொழில் துறையில இருக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி நாய்க்கடுகு, வெண்கடுகு, பஞ்சகாவிய விளக்கு, இதை 3 வச்சு நீங்க சாம்பிராணி படம் ஒரு தூபக்கால் வாங்கிக்கோங்க. அதுல 3 பஞ்சகாவிய விளக்கு, பச்சை கற்பூரம், நாய்க்கடுகு, வெண்கடுகு இதை சேர்த்து கொழுந்து விட்டு எரிய விடுங்க. இது தீ எரியும் போதே தொழில் ஸ்தானம் ஃபுல்லா காமிங்க. ஏன்னா பிஸ்னஸ்ல நல்லா பிஸ்னஸ் பண்றாங்கன்னு பார்த்துருப்பாங்க, இவர் மட்டும் எப்படி பணக்காரராக இருக்காருன்னு பார்த்துருப்பாங்க. ஸோ எந்த கண்ணு இதுல கண் திருஷ்டின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஃபுல்லா கொழுந்து விட்டு எரியும் போதே ஃபுல்லா காமிங்க. இது எரிஞ்சு முடிச்சு இதுல கங்கு உருவாகும். ஏன் இதுல பஞ்சகாவிய விளக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்கு. அதுவே பஞ்ச கூட்டு பொருட்களால் உருவாக்கப்பட்டது. பால், கோமியம், தயிர் எல்லாமே. அதுக்குன்னு இது எரிஞ்சு முடிஞ்சு கங்கு தான் உருவாகும். இப்ப ஏன் நம்ம எல்லாம் கட்டி சாம்பிராணி வைக்கல, எல்லாருமே கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு ஏன் மாறிட்டோம்னா கறி நமக்கு கிடைக்கல. அந்த கறி கிடைக்காதங்காட்டி தான் எல்லாரும் கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு மாறிட்டோம். இப்போ உங்களுக்கு இது எரிஞ்சு முடிச்சோன்னே கங்கு உருவாகும். இந்த கங்குல நீங்க கட்டி சாம்பிராணியை தூள் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சாம்பிராணியோட ஃபீல் கிடைக்கும், அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை தொழில் ஸ்தானம் ஃபுல்லா காட்டுங்க, கண் திருஷ்டி போயிடும். கண் திருஷ்டி போயிட்டாலே அடுத்து மகாலட்சுமி உள்ள வந்துருவாங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன், இங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இங்க எங்க நீட்டா இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கதான் போய் உட்காருவீங்க. நான் கார்ல பிரயாணம் பண்ணுவேன், எங்கேயாவது சாப்பிடணும்னு தோணும், நான் வழக்கம் போல தயிர் சாதம்லாம் கட்டி எடுத்துட்டு போவேன். ஒரு மரத்தடியில எந்த மரம் கிளீனா இருக்குன்னு பார்த்து அந்த மரத்தடியில உட்காந்து நான் சாப்பிடுவேன். கண்டிப்பா அதுதானே நம்மளோட. ஓகேயா? மகாலட்சுமி இதையே தான் பண்ணுவாங்க. அவ என்ன பண்ணுவானா எல்லா வீட்டுக்கும் வரும். எஸ், எக்ஸாக்ட்லி. எந்த வீடு கிளீனா இருக்கு, அப்ப கிளீனினஸ் இஸ் தி நெக்ஸ்ட் டு காட்லினஸ். அவ்வளவுதான். நீங்க சுத்தமா வச்சுட்டாலே கடவுளை இழுக்கிற வசியம் அது. இப்போ புரிஞ்சுச்சா? நீங்க எப்படி ஒரு தூய்மையா இருக்கிற இடத்த நோக்கி போய் உக்காந்தீங்களோ, நீங்க ஒரு 10 மரத்தை அனலைஸ் பண்ணிருப்பீங்க. அந்த இப்ப நீங்க உட்கார்ந்த மரத்தை புண்ணியம் பண்ணுச்சான்னு கேட்டா புண்ணியம்லாம் ஒண்ணுமே பண்ணல, அது சுத்தமா இருந்துச்சு, அவ்வளவுதான். அப்ப நான் என்ன பண்ணேன்னா சுத்தமா இருந்தேன், கடவுள் என்னை தேடி வந்தார். எப்ப கடவுள் என்னை தேடி வந்தாரோ உனக்கு அவருக்கு நான் இடம் கொடு. உங்களுக்கே நான் ஒரு உதவி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்கும், இவருக்கு ஏதாவது பண்ணணும். இந்த கில்ட்டினஸ் கடவுளுக்குமே இருக்கும். அது அப்பதான் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு, உனக்கு என்ன வேணும். நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கடவுள் காது கொடுத்து கேட்பாரு உங்க வீட்டுல. இப்ப இவன் ஏதோ ஒரு தேவையில இருக்கான், அப்பதான் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிதான் மிராக்கல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் இது நினைச்சேன், உடனே எனக்கு நடந்துருச்சு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நினைச்சோம், இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. அதனால நீங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. இதை வெள்ளிக்கிழமை சுத்தம் பண்ண வேண்டாம், வியாழக்கிழமை மதியானத்துக்கு முன்னாடியே நீங்க கிளீன் பண்ணிருங்க. வியாழக்கிழமை 1 மணிக்கு முன்னதாக வீட்டை கிளீன் பண்ணி வச்சிருங்க. வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி கண்டிப்பா வருவா, தொழில் ஸ்தானத்துக்கு வருவா. அவ வந்தாலே அவளுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும், வியாபாரம் விருத்தி ஆகும். அதே மாதிரி கடன் வாங்கி பிஸ்னஸ்ல நீங்க இம்போர்ட் பண்ணக்கூடாது, உள்ள பணத்தை போடக்கூடாது, ஒரு மூலப்பொருட்களை நீங்க வாங்கக்கூடாது. கடன் வாங்கி போட்டிருக்கேன், இது எப்படியாவது இது எப்படி விற்குமோ, ஆமா அந்த மாதிரி நீங்க சஞ்சலப்படக்கூடாது. இந்த மனசு சஞ்சலப்பட்டுச்சுன்னா இந்த நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ இது அந்த பிரபஞ்சத்துக்கு சிக்னல் ரீச் ஆகும்.
நீங்கள் என்ன ரிப்பீட்டடாக மனசில் நினைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் பண்ணி வச்சிரும். இதுக்கு சரி தப்பெல்லாம் எதுவுமே இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாது. இதுல தான் எல்லாருமே தப்பு பண்றாங்க. மேனிஃபெஸ்டோ நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, மனசுல என்ன நினைச்சிட்டே இருக்கீங்களோ, நீங்க என்ன சிக்னல் தொடர்ந்து அனுப்புறீங்களோ அது நடக்கும். ஈவன் இந்த கடன் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா கடன் என்னமோ கேட்குறான் கொடுத்துருவோம் அப்படின்னு இது கடனை கொடுத்துரும். நீங்க கேட்கும் போது கூட எனக்கு செல்வம் வரணும், செல்வம் பெருகுனா, செல்வம் வந்தாலும் நீங்க கடன் அடைச்சிருவீங்க. ஓகே, அப்ப நீங்க நீங்க உங்க திங்கிங்க பாசிட்டிவா இருக்கணும். கீழே விழுந்துராத, பார்த்து பத்திரமா போ, கையை கிழிச்சுக்காத, கவனமா யூஸ் பண்ணு, மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்க. நீங்க வார்த்தைகள் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். எதிர்மறையா இருக்கிறதுன்றதுதான் கரெக்டான ஒரு வேர்ட். அதுதான் நம்ம பிரபஞ்சத்துக்கு சொன்னோம். அப்படிதான் நம்ம ஒரு சிக்னலும் நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்பணும்ன்றதுதான். இந்த நேர்மறையான சிக்னல் இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புங்க. செல்வம் பெருகணும்னு நினைச்சுக்கோங்க. இன்னும் ஈஸியா ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்றேன். நீங்க காலையில தூங்கி எந்திரிச்சு முதல்ல தண்ணி குடிப்பீங்க இல்லையா, அந்த தண்ணி கிட்ட நீங்க பேசணும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து, இந்த பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது, என் உடல் ஆரோக்கியம் அடைந்து கொண்டே இருக்கிறது, நாளுக்கு நாள் என் குடும்பம் மகிழ்ச்சியில் பெருகி கொண்டே இருக்கிறது, என் குடும்பம் ஒற்றுமையாக இருந்து கொண்டே இருக்கிறது, எனது செல்வம் பெருகி கொண்டே இருக்கிறது, இப்படின்னு நல்லதா. இந்த தண்ணீருக்கு நன்றி. கடைசியா, இந்த தண்ணீர் நான் சொல்வதையெல்லாம் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். இப்படி சொல்லி டெய்லி தண்ணி குடிச்சு பாருங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், 3 மாசம் இந்த மாதிரி தண்ணியை பிளஸ் பண்ணி நீங்க குடிங்க. உங்க உடம்புல ஏதாவது ஒரு வியாதி இருந்திருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா 3ஆவது மாசம் நீங்க பாருங்க கியூர் ஆயிருக்கும். கண்ணுக்கு தெரியாத எக்ஸாக்ட்லி கரெக்டான வார்த்தை சொன்னீங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு வார்த்தை. இதுக்கு மாத்திரை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்ப கொஞ்ச நாளா மாத்திரை சாப்பிடுறத நான் நிறுத்திட்டு எனக்கே தெரியல, எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னு அந்த வார்த்தை கண்டிப்பா உங்க வாயில வரும். தண்ணிக்கு ஞாபக சக்தி உண்டு. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்சர்வேஷன் உண்டு. அது உங்களை ஹீல் பண்ணும். அதுதான் கோயில்லையுமே நான் உங்க மேல தீர்த்தம் தெளிக்கிறேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முனிவர்களே சாபம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் பண்றதா இருந்தாலும் சரி, நான் என்னன்னா சொல்லி உங்க மேல தெளிச்சுட்டோம்னா உங்களுக்கு அது பழிச்சிடும். அது இது வந்து ஒரு மிகச்சிறந்த கடத்தி மீடியம். நீங்க என்ன வேணாலும் இது மூலியமா கடத்த முடியும். உண்மையாவே அக்ஷய திருதியை கேட்கறதுக்கு தாண்டி அக்ஷய திருதியில எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே அக்ஷய திருதிக்கு கேட்டோடனே இந்த நகை வாங்கலாமா, இல்ல அந்த நகை வாங்கலாமா, எப்படி நகை வாங்குறது, நகை வாங்க முடியல நமக்கு வருத்தமா போயிடுமே அப்படின்றதையும் தாண்டி இல்ல, அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நகையே உங்களை தேடி வரும்ன்ற மாதிரி ரொம்ப எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மனசுக்கு திருப்தியான ஒரு விஷயமாவும் சொல்லியிருக்கீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட இன்னிலேருந்து பேசவும் ஆரம்பிக்க போறோம் நாங்க எல்லாருமே. ஸோ ரொம்ப இந்த விளக்கத்துக்கும் ரொம்ப நன்றி, இந்த நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. கேளிக்கை சித்தர் நமோ. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Kirigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.